ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ சீரியல் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும்தான் சீரியல் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்த நிலையில் இப்போது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை அதுவும் ஆண் பெண் பார்த்திங்கன்னா வேறுபாடு பார்க்காம பார்த்திங்கன்னா இப்போ சீரியல்ஸ் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் காலேஜ் பசங்க முதற்கொண்டு பார்த்திங்கன்னா இப்போது சீரியல்ஸை பற்றின விரும்பி பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நமக்கு கண்டிப்பாக தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்குமே சீரியல் விடாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சீரியல்லையே பார்த்தீங்கன்னா ஒன்றா நடித்து அல்லனா சீரியல்களில் மற்ற சீரியல்கள்னாலும் நடித்து இதில் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட சீரியல் பிரபலங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது சீரியல் நடிகரான ராஜ்கமல், இவங்க மனைவி சீரியல் நடிகையான லதா ராவ். இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. சீரியல் நடிகரான சஞ்சீவ், இவங்க மனைவி சீரியல் நடிகையான பிரீத்தி. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான ராகவ், இவங்க மனைவி சீரியல் நடிகையான பிரீத்தி. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. சீரியல் நடிகரான மதன், இவங்க மனைவி சீரியல் நடிகையான ரேஷ்மா. சீரியல் நடிகரான ஆரியன், இவங்க மனைவி சீரியல் நடிகையான சபானா. சீரியல் நடிகரான SSR ஆரியன், இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஸ்ருத்திகா. இப்போ இவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஸ்ருத்திகா கூடிய சீக்கிரம் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்பாங்க. சீரியல் நடிகரான அரவிஸ், இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஹரிகா சட்டு. சீரியல் நடிகரான சுரேந்தர், இவங்க மனைவி சீரியல் நடிகையான நிவேதிதா. இவங்களுக்கு இப்பதான் ரீசன்ட் டைம்ல ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. சீரியல் நடிகரான பிரிட்டோ, இவங்க மனைவி சீரியல் நடிகையான சந்தியா. சீரியல் நடிகரான ஷாம், இவங்க மனைவி சீரியல் நடிகையான சிந்து. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான யோகேஸ்வரன், இவங்க மனைவி சீரியல் நடிகையான மைனா நந்தினி. இவங்களுக்கு துரு அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான சஞ்சீவ், இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஆல்யா. இவங்களுக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான செய்து அன்பர், இவங்க மனைவி சீரியல் நடிகையான சமீரா. இவங்களுக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தை இருக்கும் நிலையில இப்ப 2வதா நம்ம சமீரா பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க. சீரியல் நடிகரான வெற்றி வசந்த், இவங்க மனைவி சீரியல் நடிகையான வைஷ்ணவி. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல தான் இவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தது. சீரியல் நடிகரான அரவிந்த் சேசு, இவங்க மனைவி சீரியல் நடிகையான சங்கீதா. இவங்களுக்கும் இப்பதான் ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெற்றது. சீரியல் நடிகரான ஜித்து, இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஸ்ரேயா. சீரியல் நடிகரான செந்தில், இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஸ்ரீஜா சந்திரன். இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான சேத்தன், இவங்க மனைவி சீரியல் நடிகையான தேவதர்ஷினி. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மகள் இருக்கிறாங்க, நியாதி அப்படின்னு சொல்லி. கன்னட சீரியல் ஆக்டரான அமர்தீப், இவங்க மனைவி சீரியல் நடிகையான தேஜாஸ்வினி கவுடா. சீரியல் நடிகரான ஜெய் தனுஷ், இவங்க மனைவி சீரியல் நடிகையான கிருத்தி. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான ராஜவெட்சி பிரபு, இவங்க மனைவி சீரியல் நடிகையான தீபிகா. சீரியல் நடிகரான பிரஜின், இவங்க மனைவி சீரியல் நடிகையான சாண்ட்ரோ எமி. இவங்களுக்கும் ட்வின்ஸ் பேபி, அதாவது இரட்டை குழந்தையா பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. மலையாள ஆக்டரான தோஸ் கிறிஸ்டி, இவங்க மனைவி சீரியல் நடிகையான சந்திரா லட்சுமணன். இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான வினோத், இவங்க மனைவி சீரியல் நடிகையான யாழினி. சீரியல்
நடிகரான தினேஷ் கோபாலசாமி இவங்க மனைவி கண்டிப்பா தெரியும், சீரியல் நடிகையான ரச்சிதா மகாலட்சுமி. பட் இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாட்டின் காரணமா இப்போ டிவோர்ஸ் பண்ணி தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. சீரியல் நடிகரான ஈஸ்வர் மற்றும் இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஜெயஸ்ரீ இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு, ஒரு மகள் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் இந்த வருடமான 2025 தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. இப்போ தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க மகள் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ கூட வாழ்ந்துட்டு வராங்க. சீரியல் நடிகையான விக்கி கிருஷ் இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஹரிப்ரியா இவங்களுக்கும் ஒரு மகன் இருக்காங்க. ஆனா பட் இவங்களும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா. சீரியல் நடிகரான நேத்ரன் இவங்க மனைவி சீரியல் நடிகையான தீபா இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பட் நேத்ரன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவரையும். சீரியல் நடிகரான ஆர்னவ் இவங்க மனைவி சீரியல் நடிகையான திவ்யா ஸ்ரீதர் இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் பட் இவங்களுக்குள்ள சண்டையும் கண்டிப்பாக தெரியும். 2 பேரும் இப்போ தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆர்னவ் அண்ட் திவ்யா ஸ்ரீதருக்குள்ள சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. ஆங்கரான அஸ்வத் சன் டிவி வணக்கம் தமிழான் அப்படின்னு நிறைய ஷோக்கள்ல ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு வராரு. இவங்க சீரியல் நடிகையான கண்மணி மனோகரன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ நான் காதல் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச பிரேம் ஜாக்கப் இவங்க மனைவி சீரியல் அண்ட் சினிமாவில் ஆக்ட் பண்ண நடிகை சுவாசிகா. சீரியல் நடிகரான விஷ்ணுகாந்த் இவங்க மனைவி சீரியல் நடிகையான சம்யுக்தா இவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். திருமணமான ஒரே மாதத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி நிறைய சண்டைகள் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்திருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா நிறைய போட்டி சண்டை அப்படின்னு சொல்லி மாறி மாறி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்களும் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சீரியல் நடிகையான பாரதா நாயுடு இவங்க கணவர் பரத் இவரும் சினி ஃபீல்டுல இருக்கிறவர் தான். இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான தீபக் இவங்க மனைவி சீரியல் நடிகையான அபிநவ்யா இவங்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான நந்தா இவங்க மனைவி சீரியல் நடிகையான சாந்தினி. கன்னட ஆக்டரான சந்தன் கவுடா இவங்க மனைவி சீரியல் நடிகையான கவிதா கவுடா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி இருக்கிறாங்க. சீரியல் நடிகையான நேகா கவுடா இவங்க கணவர் கன்னட ஆக்டரான சந்தன் குமார் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி இருக்காங்க. 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச ஷோயிப் இப்ராஹிம் இவங்க மனைவி அதே 3 முடிச்சு சீரியல்ல நடிச்ச தீபிகா ககர் இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. சீரியல் நடிகரான ஃபரோஸ் கான் இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஏகவள்ளி இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. சீரியல் நடிகையான ரித்திகா தமிழ்ச்செல்வி இவங்க கணவர் வினு இவங்களும் பார்த்தீங்கன்னா வினு அவர்களும் சினி ஃபீல்டில் இருக்கிறவர் தான். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மகள் இருக்கிறாங்க. சீரியல் நடிகையான வித்யா மோகன் இவங்க கணவர் மலையாள ஆக்டர் சீரியல் ஆக்டரான வினு மோகன். சீரியல் நடிகரான அமலஜித் இவங்க மனைவி சீரியல் நடிகையான பவித்ரா. சீரியல் நடிகரான ஸ்ரீகுமார் இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஷமிதா இவங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. சீரியல் நடிகரான மைக்கேல் தங்கத்துரை இவங்க மனைவி சீரியல் நடிகையான வந்தனா மைக்கேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சீரியலில் ஒன்றா நடிச்சு இப்போ கியூட் கப்பிள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவங்கள உங்களுக்கு இந்த பேர் ரொம்ப பிடிக்கும், இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் அப்படின்னு சொல்லி எந்த பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பிரபலங்களை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.